ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு அடர்ந்த அழகான காடு. அந்த காட்டுல பெரிய பழைய மரம் ஒன்றில் அறிவு அப்படின்னு ஒரு ஆந்தை வாழ்ந்து வந்தது. பேருக்கேத்த மாதிரியே அந்த ஆந்தை ரொம்ப புத்திசாலி. காட்டை பத்தின எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒரு சின்ன குறை இருந்தது. அது யாருடனும் பேசாது பழகாது. எப்பவும் தனியாவே இருக்கதா அதுக்கு பிடிக்கும். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம தனியாவே சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அது நினைச்சது. அதே காட்டுல ரொம்ப சுறுசுறுப்பான சிட்டு அப்படின்ற ஒரு அணிலும், எப்போ பார்த்தாலும் துள்ளி குதிச்சு விளையாடுற குட்டி அப்படின்ற ஒரு முயலும் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். இவங்க 2 பேரும் இந்த ஆந்தைய பார்க்க வராங்க. முயல் குட்டி ரொம்ப ஆசையா, ஆந்தையண்ணா, ஆந்தையண்ணா, நீங்க ரொம்ப புத்திசாலி. நாங்க 2 பேரும் உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க கூட நண்பர்களா இருப்பீங்களா அப்படின்னு அன்பா கேட்டுச்சு. உடனே சிட்டு அணிலும், ஆமா ஆந்தையண்ணா, நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அந்த அறிவு ஆந்தை அவங்கள முறைச்சு பார்த்துட்டு, எனக்கு நண்பர்கள் யாரும் தேவையில்ல. நான் தனியாகவே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். நீங்க கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லி அவங்கள அனுப்பிடுச்சு. முயலும் அணிலும் ரொம்ப கவலையோட அங்கிருந்து போயிட்டாங்க. நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் ராத்திரி காட்டுல பயங்கரமான புயல் காட்டு வீசுச்சு. இடி மின்னலோட பலத்த மழையும் பெஞ்சுது. அந்த வேகமான காத்துல ஆந்தை இருந்த அந்த பழைய மரத்தோட ஒரு பெரிய கிளை மடமடன்னு முறிஞ்சு விழுந்தது. துரதிருஷ்டவசமா அந்த கிளை நேரா ஆந்தையின் மேல் விழுந்து அத நகர முடியாமல் அமுக்கிக் கொண்டது. ஆந்தையால் வெளியே வர முடியல. அதுக்குள்ள பயங்கரமா மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. பயந்து போன ஆந்தை, காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பலத்த சத்தத்தோட உதவிக்காக கத்தத் தொடங்குச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்ததால காட்டில் இருந்த மத்த விலங்குகள் எல்லாம் அவங்கவங்க இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆந்தையோட சத்தத்தை கேட்ட குட்டி முயலும் சிட்டு அணிலும் உடனே பதறிப்போய் அந்த மழையையும் பொருட்படுத்தாம ஓடி வந்தாங்க. அங்க வந்து பார்த்தா பெரிய மரக்கிளை ஆந்தைய அமுக்கி இருந்தது. சிட்டு, நீ சீக்கிரம் அந்த சின்ன சின்ன கிளைகளையெல்லாம் கடிச்சு அகற்று. நான் கீழே இருக்கிற மண்ணை தோண்டி வழிய உருவாக்குறேன் அப்படின்னு முயல் சொல்லுச்சு. முயல் தன் குட்டி கால்களால வேக வேகமா மண்ணை தோண்டியது. அணில் தன் பற்களால சின்ன கிளைகளையெல்லாம் கடிச்சு அப்புறப்படுத்தியது. 2 பேரும் சேர்ந்து தங்களோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த பெரிய கிளைய கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துனாங்க. ஒரு வழியா ஆந்தைய பத்திரமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆபத்துல இருந்து தப்பிச்ச ஆந்தைக்கு தன் உயிரை காப்பாத்துன முயலையும் மணிலையும் பார்க்கும்போது ரொம்ப வெட்கமா இருந்தது. தலை குனிஞ்சுகிட்டே ஆந்தை சொல்லுச்சு, என்ன மன்னிச்சிருங்க நண்பர்களே. அன்னைக்கு நீங்க என் கூட நட்பா இருக்க வந்தப்போ நான் உங்கள மதிக்காம துரத்தி விட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே சுயநலம் இல்லாம ஓடி வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உண்மையான நட்பு எவ்வளவு பெரியதுன்னு இன்னைக்குதான் எனக்கு புரியுது. இனிமே நானும் உங்க கூட அன்பான நண்பனா இருப்பேன். அன்னையில இருந்த அந்த அறிவாந்தை, சிட்டு அணில், குட்டி முயல் மூவரும் தினமும் ஒன்னா சேர்ந்து நேரம் கழிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த காட்டுல ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.